என்னுடைய நண்பர் கந்தர்வன் தான் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் புதுக்கோட்டை ட்ரெஷரி அலுவலகத்தில் ட்ரெஷரி ஆஃபீஸராக வேலை பார்த்தார். ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு வெளியே வந்து டீ குடிக்கலாம் என்று வருகிறார். வெளியிலேயே ஒரு டாக்டருடைய டிஸ்பென்சரி, ஒரு அம்மா கைத்தாங்களாக தன்னுடைய கணவனை கூட்டின்னு போறாங்க. நோயாளி கணவனை டாக்டர்கிட்ட காமிக்கிறது. இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த ஆள் தவறி கீழே விழுந்துடுறான். முதல் மாடியிலேருந்து எல்லாரும் ஓடுறாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு ஓடுறாங்க. அடிப்பட்டு ரத்த சகதியாக அந்த ஆளை மேலே தூக்கின்னு போகிறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு, பிழைக்காது, பயங்கர கஷ்டம், முடிஞ்சால் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துன்னு போங்க. அப்போ இப்படி போய் தூக்குனாங்கல்ல, அதில் ஒரு ஆள் தான் இந்த கதையை எழுதுகிறார். அவர் பெயர் கந்தர்வன். அவர் போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு. அவர் ரொம்ப மறக்காமல் அந்த சமயத்திலும் 200 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாரு, ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது. அவர் டிஸ்பென்சரில் தான் இப்படி ஒரு விபத்தே நடந்திருக்கு. அப்புறம் கீழே வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாரு, பணம் வச்சுக்கிறீங்களாம்மா வீட்டில்? இல்லை சார், இன்னைக்கு டாக்டர்கிட்ட வர்றதே 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஒரு அம்பாசிடர் கார் பிடிச்சி காரை எங்கள் வீட்டுக்கு ஓட்டுங்கன்றார். கார் அவர் வீட்டுக்கு போகிறது. அவர் பிஎஃப்ல லோன் போட்டு 7500 ரூபாய் வச்சுக்கிறேன். கதை 40 வருஷத்துக்கு முன்னாடி கதை. 7500 ரூபாய் எடுத்துக்கின்னு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு காரை ஓட்டு என்று சொல்கிறார். கார் போகிற போது கந்தர்வன் எழுதுகிறார், என் கூட 5-6 பேர் ஓடி வந்தான் அவனை தூக்கிறதுக்கு, எவனுமே இல்லை. என் கூட 100 பேர் நின்றான், ஒருத்தனும் இல்லை. நான் மட்டும்தான் மீந்திருக்கிறேன். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு இல்லாத இந்த அக்கறை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு இல்லாத மனித நேயம் எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கு. எப்படி கிடைத்தது என்றால், நான் படித்த மார்க்சியம், நான் இருக்கிற தொழிற்சங்கம், நான் நேசிக்கிற சமூகம், இதுதான் மற்றவர்களிலிருந்து என்னை இவ்வளவு பெரிய மனிதனாக மாற்றியிருக்கிறது. கார் இப்பொழுது தஞ்சாவூரை நோக்கி போகிறது. டைம் பார்த்தா 11:30 மணி. போகிற போது அவனுடைய தலை இவருடைய மடியில் இருக்கிறது. கந்தர்வன் யோசிக்கிறார், இந்த ஆள் யாரு? 5 மணிக்கு முன்னாடி வரலும் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் என்ன ஜாதி, இவன் என்ன மதம், இவன் பேர் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இவனுடைய தலை என்னுடைய மடியில் இருக்கிறது. நான் எவ்வளோ உன்னதமான மனிதனாக இருக்கிறேன். ஒருத்தனுக்கு கூட இவ்வளவு மனித நேயம் இந்த ஊரிலேயே இல்லை என்னை தவிர. நான் குழந்தையிலிருந்து புத்தகங்கள் படித்திருக்கிறேன். நான் குழந்தையிலிருந்து மார்க்சியத்தை நேசிக்கிறேன். அதனால்தான் எனக்கு இவ்வளவு மனித நேயம் இருக்கிறது. இப்பொழுது இரவு 1 மணிக்கு இந்த மனுஷனை கூட்டின்னு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறார்கள். டாக்டர் வந்து வெளியே கேட்குறாரு, இந்த அடிப்பட்ட ஆளுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாரு. ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் சொல்ல, பிளட்டு ரொம்ப போயிடுச்சு, ரத்தம் கொடுக்குறீங்களா என்று கேட்குறாரு. இவர் போய் படுத்துன்னு சொல்கிறாரு, என் உடம்புலேருந்து எவ்வளவு ரத்தத்தை உரிய முடியுமோ உறிஞ்சிக்குங்கன்னு சொல்ல, எடுத்துக்கன்னு சொல்ல, உறிஞ்சிக்குங்க என்று சொல்கிறார். 3வது தடவை அவருக்கு அந்த தான் என்கிற ஒரு நினைவு வருகிறது. யார் இவன்? இவனுக்கும் எனக்கும் என்ன உறவு? ரத்தத்தை உறிஞ்சிக்குங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்? ஏன்னா நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் வேற. எல்லாம் முடிந்து விட்டது. நண்பர்களே, இந்த கதை உலகில் எழுதப்பட்ட மிக உன்னதமான கதைகளில் ஒன்றாக நான் எப்பொழுதுமே கருதுவேன். எல்லாம் முடிஞ்சு காலையில் 3 மணிக்கு வெளியில் வருகிறான். எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி, திருத்தணி உங்கள் ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் கூட பாலித்தீன் ஷீட் போட்டு பழம் விற்பவர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் நம்மை பொறுத்தவரையிலும் அன்சியபிள் பர்சன்ஸ். நாம் பார்க்க கூட மாட்டோம் அவர்களை, நின்று அவர்களோடு பேசினது கூட இல்லை. அப்படி ஒருவனை போய் 3 மணிக்கு இந்த ஆள் எழுப்புறான். ரொம்ப டயர்டாக, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு தரையா என்று கேட்கிறார். ஒரு 4 அடி உயரத்தில் ஒரு அழுக்கு வேட்டியை அதையே பெட்ஷீட்டாக போர்த்தி படுத்து கொண்டு இருக்கிற ஒரு ஆள் எழுந்துச்சி 5 சாத்துக்குடி பழத்தை போட்டு ஒரு ஜூஸ் போட்டு கொஞ்சம் ஐஸ் போட்டு இவருக்கு கொடுக்குறான். சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் புத்துணர்ச்சி வருது. ஒரு 100 ரூபாய் எடுத்து அந்த ஜூஸ்காரன்ட்ட கொடுக்குறாரு. அவன் தூக்க கலக்கத்திலே கேட்குறான், சார் ரத்தம் கொடுத்தியா சார்ன்னு கேட்குறான். நான் கையில் பேண்டைடு இருக்குது, ரத்தம் கொடுத்தா பேண்டைடு. ரத்தம் கொடுத்தியா சார் என்று கேட்குறான். ஆமாம், ரத்தம் கொடுத்த யார்த்தையுமே நான் காசு வாங்க மாட்டேன் சார். நேற்று சாயங்காலம் 5 மணியிலிருந்து இந்த நிமிடம் வரையிலும் இவருக்குள் ஏறி இறங்கின அந்த தான் என்கிற உணர்வு எல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி அந்த இடத்திலேயே கரைந்து போகிறது. நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் வாழ்கிற இன்னும் கொஞ்ச நாளில் அந்த ஜூஸ் கடைக்காரன் மாதிரி இருந்து விட்டால் போதும்.
ஒரு பழைய வேட்டி எனக்கு சொந்தமானதாக இருந்தால் போதும். எனக்கு வேறு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த ஜூஸ்காரனுக்கு இருக்கிற அந்த மனநிலையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ நேர்ந்தால் கலையும் இலக்கியமும் நமக்கு வசமாகும். நாம் இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு தகுதியானவனாக நான் என்னை அப்பொழுதுதான் உணர்வேன். வாழ்க்கையையும் இலக்கியத்தையும் தனித்தனியாக ஒருபோதும் என்னால் பிரிக்கவே முடியாது. இது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இலக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம், இலக்கியத்திலிருந்து வாழ்வை எடுத்துக்கொள்ளலாம். இது ரெண்டையும் அந்த ஜூஸ் கடனைப் போல நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கை முழுக்க சாதாரண மனிதர்களின் பக்கம் இருந்து தாஸ்தாவஸ்கியில் ஆரம்பித்து இன்றைக்கு எழுத ஆரம்பித்திருக்கிற ஒரு இலக்கியவாதி வரையிலும் எப்பொழுதுமே பாவப்பட்ட மனிதனின் பக்கத்தில் தான் நிற்பான். இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கிற பல லட்ச புத்தகங்களும் பாவப்பட்ட மனிதர்களுக்காக, குரலற்ற மனிதர்களுக்காக எழுதப்பட்டவைகள் தான். நாம் ஒரு வகையில் இந்த மனிதர்களோடு கைகோர்த்து நிற்பது மட்டும்தான் நம்முடைய ஆன்ம பலத்தை அதிகரிக்கும், நம்முடைய அறத்தை இந்த உலகிற்கு செப்பனிட உதவும்.